ஓகே, இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, புதுசாக ஒரு கோர்ஸ் ஒன்று நான் கற்றுக்கிட்டுருக்கேன். என்எக்ஸ். ஓகேங்களா? அப்போ என்எக்ஸை பற்றி நான் கற்றுக்க அப்படியே அதுக்கு பேரெலாம் அவங்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணால் யாராவது இதை கற்றுக்கணுன்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா நான் பே பண்ணி கற்றுக்குறேன். அதை வந்து உங்களுக்கு நான் என்ன கற்றுக்குறேனோ அதை அப்படியே உங்களுக்கு ஃப்ரீயாக நான் சொல்லிக் கொடுக்குறேன். ஓகேங்களா? இது வந்து இப்போ தான் நான் லேர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கேனால ஒரு சில யாராவது இருக்கும். நான் மாஸ்டர் கேமில் சொன்ன அளவுக்கு இதை அமுக்குனா இதான் நடக்கும் அப்படிங்கிற அளவுக்கு எனக்கு பர்ஃபெக்டாக சொல்ல தெரியாது. பட் இருந்தாலும் ஓகே, ஓரளவுக்கு நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதை இன்னும் கொஞ்சம் பெட்டராக உங்களுக்கு சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்ணுறேன். சரிங்களா? இன்றைக்கி வந்து இந்த ஒரு ட்ராயிங்கை தான் நம்ம வரைய போகிறோம். ஓகேங்களா? இப்போ இதுக்கு முன்னாடி நமக்கு மாஸ்டர் கேம் ஓரளவுக்கு தெரியும். என்னோட இந்த கொஞ்ச நாள் இந்த கற்றுக்கிட்டு இருக்க இந்த ஷார்ட் பீரியடில் நான் புரிஞ்சுக்கிட்டேன் என்னென்னா, டிசைனிங் ஒரு படம் வரையணும், ஒரு டிசைன் வரையணும் அப்படின்னா என்எக்ஸ் கேம் சூப்பராக இருக்குது. சரிங்களா? இது மேனுஃபேக்சரிங் நம்ம ப்ரோக்ராம் ஜென்ரேட் பண்ணணும், இல்லை மேனுஃபேக்சரிங் அந்த ஒரு வியூவில் பார்த்தோன்னா மாஸ்டர் கேம் தான் பெஸ்ட்டு. அதை அடிச்சுக்க அந்த கணக்கு தான் இப்போதைக்கு. இது ஃபியூச்சரில் மேபி மாறலாம். ஓகேவா? இப்போது கொஞ்ச நாளாக நான் மாஸ்டர் கேமில் ப்ரோக்ராம் எடுக்கிறதே மில்லிங்க்கும் சரி டர்னிங்கும் சரி இதில் ட்ராயிங் போட்டு ஸ்டெப் ஃபைலில் சேவ் பண்ணிவிட்டு அதை அப்படியே கொண்டு போய் மாஸ்டர் கேமில் வச்சு தான் ப்ரோக்ராம் ஜென்ரேட் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா அந்தளவுக்கு ட்ராயிங் போடுறது இதில் கொஞ்சம் சிம்பிளாக இருக்குது, ஈஸியாக இருக்குது. ஓகேங்களா? இன்றைக்கி நம்ம இந்த ஒரு குட்டி ட்ராயிங் இருக்கு இல்லையா, இதை போட்டுட்டு இதை டர்னிங் இந்த என்எக்ஸ் கேமில் எப்படி இதுக்கு ப்ரோக்ராம் பண்ணுறது, எவ்வளோ கிரிட்டிக்கலாக இருக்குது. எனக்கு இன்னும் என்எக்ஸ் கேம் டர்னிங் முழுசாக நான் கற்றுக்கல. ஓகே, புரிஞ்ச அளவுக்கு நான் கற்றுக்கிட்ட அளவுக்கு அதை வச்சு ப்ரோக்ராம் பண்ணுறேன். ப்ளஸ் மாஸ்டர் கேமில் எப்படி இது ரொம்ப சிம்பிளாக முடிக்கிறது அப்படின்றதும் நம்ம பார்ப்போம். சரிங்களா? ரைட். இப்போ வந்து இந்த ட்ராயிங்கை வந்து நம்ம என்எக்ஸ் கேமில் வரைய ஆரம்பிக்கலாம். இப்போ இதெல்லாம் என்னென்ன பார்ப்போம். நம்ம ரெகுலராக மாஸ்டர் கேமில் என்ன பண்ணுவோன்னா, இந்த மாதிரி ஒரு ஹரிசாண்டல் லைன் போட்டு இதை ஆப்செட் பண்ணி இந்த டயமீட்டர்லாம் கொண்டு வந்து ட்ரிம்மு ஜாயிண்ட் அந்த மாதிரி பண்ணிடும். சரிங்களா? இது வந்து மாஸ்டர் கேமில். இப்போ என்எக்ஸில் அதோட கொஞ்சம் சிம்பிளாக இருக்குது. சரிங்களா? ஸ்கெட்சில் போயிட்டு அதே மாதிரி தான் டாப் வியூவில் வச்சுட்டு ஓகே. இப்போ நான் ரஃப்பாக ஒரு ட்ராயிங் ஒன்று வரைய போகிறேன். சரிங்களா? நமக்கு டைமென்ஷன் எந்த டைமென்ஷனுமே கொடுக்கல, ஜஸ்ட்டு நான் ரஃப்பாக ஒரு ட்ராயிங்னு வரைய போகிறேன். ரைட்டு. இந்த மாதிரி ரஃப்பாக ஒன்று வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம டைமென்ஷனை மொத்தமாக கொடுத்துக்கிற மாதிரி இருக்குது. சரிங்களா? இப்படி தான் என்எக்ஸ் கேமில் கொஞ்சம் சிம்பிளாக இருக்குது. ஓகே, இப்போ இந்த ஒரு ட்ராயிங் இருக்கு இல்லையா, இந்த ரஃப்பாக இதோட பாதி ப்ரொஃபைலை வந்து நான் வரைஞ்சிட்டு என்னென்ன டைமென்ஷனோ அதை பார்த்து அப்படியே நான் அதில் கொடுத்துட்டேன்னா ஒரு ட்ராயிங் வந்து ஃபார்ம் ஆகிடுது. சரிங்களா? அந்த மாதிரி தான் சிம்பிளாக தான் இருக்குது. ஓகே, நான் வந்து மொபைலில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டேன். நான் உங்களுக்கு பொழுதுக்கும் இந்த ஸ்க்ரீனை மாற்றி என்னால் பண்ண முடியாததுனால நான் மொபைலை பார்த்துட்டு தான் ட்ராயிங் வரைகிறேன். எனக்கு பார்க்காம வரைகிற அளவுக்கு அந்த அளவுக்கு மெமரி பவர் இல்லை. ஓகேங்களா? ஜஸ்ட் இப்போ இந்த டோட்டல் லென்த் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னா, இந்த ட்ராயிங்கில் வந்து 182. ஓகே, இப்போ 182. ஓகே, அந்த மாதிரி ஒன்று வரைஞ்சாச்சு. ரைட். இப்போது இங்கேருந்து இந்த முன்னாடி வந்து டயாமீட்டர் வந்து M30 போட்டுருவாங்க த்ரெட்டு. அப்போ இந்த டயாமீட்டர் கிளிக் பண்ணிவிட்டு இந்த டயாமீட்டர் வந்து கிளிக் பண்ணி 30னா 15 இல்லையா பாதி, அதனால் 15 அப்படின்னு கொடுத்தாச்சு. ரைட்டு. அதுக்கப்புறம் இந்த டயாமீட்டர் எவ்வளோ போட்டிருக்காங்க அப்படின்னா 36. அப்போ சென்டர்லேருந்து. சரிங்களா? இப்போ இங்கேருந்து இந்த டயாமீட்டர் வந்து 36 வரணும். ஓகே, அது மாதிரி இங்கேருந்து இந்த டயாமீட்டர் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் சிம்பிளாக இருக்குது. ஓகே, இப்போ டபுள் கிளிக் பண்ணி 36/2 அப்படி கொடுத்துட்டோன்னா ஓகே. அதுக்கப்புறம் இந்த டயாமீட்டர் அது எவ்வளோ இருக்குன்னா 46. இப்போ டபுள் கிளிக் பண்ணி 46/2 அப்படி போட்டாச்சு. ஓகே, அதுக்கப்புறம் இந்த டயாமீட்டர் வந்து 96/2
கொடுத்து ஓகே பண்ணியாச்சு. இப்போது டயாமீட்டர் எல்லாத்தையும் நான் செட் பண்ணிட்டேன், டோட்டல் லென்த் செட் பண்ணிட்டேன். இப்போ இந்த லென்த்தை மட்டும் நம்ம எவ்வளோன்னு பண்ண போகிறோம். இப்போ இதை கிளிக் பண்ணிட்டு சாரி இதை வந்து இப்படி கிளிக் பண்ணி டபுள் கிளிக் பண்ணுறான். ஓகே, ஒரு தடவை கிளிக் பண்ணிட்டு இந்த லென்த் வந்து த்ரெட்டோட லென்த் வந்து அந்த ஓடியோட லென்த் வந்து 36. ஓகே, அதுக்கப்புறம் இந்த ஒரு லென்த் வந்து 76. ஓகே, அப்புறம் இதோட லென்த் வந்து 1 2 3 4 ஸ்டெப் இருக்கா? ஆஹா, 4 ஸ்டெப் இருக்குது. ஓகே, எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டெப் வரையணுமா? அப்போ 1 2 3 இதோட சேர்த்து தான் 4 போட்டிருக்கேன், ஆனால் அதோட சேர்த்து 5 வருது. ஓகே, இந்த லைன் டெலீட் பண்ணிடுவோம். டெலீட் பண்ணிவிட்டு இந்த தூக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் ப்ரொஃபைலில் போயிட்டு இங்கே ஒரு லைன் ஆரம்பித்து இப்படி வந்து மறுபடியும் இங்கே வந்து ஒரு லைன் ஆரம்பித்து இப்படி வந்துடுது. ஓகே, ட்ரிம்மில் போயிட்டு கட் பண்ணி தூக்கி போட்டுருவோம். ரைட், இது 96 க்ளோஸ் பண்ணியாச்சு. மறுபடியும் இந்த ஒரு டயாமீட்டர் கொடுத்துருவோம். இங்கேருந்து இந்த ஹைட்டு இது ஒன்று, மறுபடியும் இங்கேருந்து இந்த டயாமீட்டரோட ஹைட்டு. ஓகே, இப்போ இந்த டயாமீட்டர் என்னென்னு பார்ப்போம். இதோட டயாமீட்டர் வந்து 46 56 ஒன்று நம்ம மிஸ் பண்ணிட்டோம். ஓகே, ரைட்டு, இப்போ 46னா இது. ஓகே, அப்போ இந்த டயாமீட்டர் டபுள் கிளிக் பண்ணிட்டு 56 டிவைடட் பை 2. எஸ், ஓகே, இப்போ இது 76 வந்துடுச்சு. அதுக்கப்புறம் இதை கிளிக் பண்ணிட்டு இதோட லென்த் வந்து 28. ஓகே, அப்புறம் இதோட லென்த் வந்து இன்னொரு 28. ஐயோ 28. ஓகே, மீதி இருக்கிறது வந்து 14 தான் வரணும். எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். 14. ஓகே, இப்போ பர்ஃபெக்டாக நம்ம இந்த ட்ராயிங்கை வந்து போட்டு முடிச்சாச்சு ஆல்மோஸ்ட். இனி டக்குன்னு இந்த ரேடியஸ் மட்டும் R5 இருக்கு இல்லையா, இதை மட்டும் அடித்து முடிச்சிட்டோன்னா ட்ராயிங் கம்ப்ளீட்டு. இப்போ மறுபடியும் ஃபில்லெட்டில் போய்ட்டு அதே தான் நம்ம மாஸ்டர் கம்மில் இருக்க அதே கமெண்ட் தான் இருக்குது இங்கேயும். ஓகேங்களா, ஜஸ்ட்டு இதை யூஸ் பண்ணுற மெத்தடு மட்டும் கொஞ்சம் சிம்பிளாக இருக்குது. இப்போ இங்கே ஒரு ஃபில்லெட் இருக்குது, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, R5. அதுக்கப்புறம் இங்கே ஒன்றும் இங்கே ஒன்று R5 இருக்குது. அப்புறம் இந்த இடத்துலையும் R5 இருக்குது. ஓகே, அவ்வளோதான், ட்ராயிங் வந்து முடிஞ்சிச்சு. முன்னாடி சேம்பர் கேட்டுருக்காங்களா, ட்ராயிங்கில் சேம்பர் கேட்கல. ஓகே, நம்ம அடிக்கிறோன்னா கூட அடிச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சேம்பரில் ஒரு 1 இல்லை 2 இதாகும். M30 வந்து த்ரெட்டு கேட்டிருக்காங்க, 2 சேம்பர், அதனால் நம்ம 2 பிச்சு, அதனால் நம்ம 2 கொடுத்துக்கலாம். ஓகே, க்ளோஸ். இப்போ இதை கிளிக் பண்ணிட்டு இந்த ஹைட் வந்து 2. ஓகே, இந்த ஹைட்டும் 2 45 டிகிரி இருக்கனால. ஓகே, இப்போ வந்து ட்ராயிங் வந்து ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. ஜஸ்ட்டு ஃபினிஷ் ஸ்கெட்ச் கொடுத்துட்டோன்னா இந்த மாதிரி ஒரு ட்ராயிங் வந்துடும். இதை என்ன ஏதோ தெரியுது, நடுவில் ஒரு லைனு, இந்த லைன் இருக்கா, இதுக்கு நமக்கு தேவையில்லையே. ஓகே, திக் ஃபினிஷ் ஸ்கெட்ச். இப்போ இந்த மாதிரி ஒரு ட்ராயிங் ஒன்று வந்துடுச்சு. அவ்வளோதான், ஜஸ்ட்டு ரிவால்வ் கொடுத்து இதை அமைக்கிட்டு ஆக்சிஸில் பாயிண்டில் போய்ட்டு இதை கிளிக் பண்ணிட்டான். ஓகே, அவ்வளோதான், ஃபினிஷ். ட்ராயிங் முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான், சிம்பிளாக இருக்கா, மொக்கையாக முடிஞ்சிச்சு இந்த ட்ராயிங். இந்த மாஸ்டர் இவ்வளோ போட்டோன்னா நம்ம இந்த ஒரு லைனை பேஸ் லைன் வரைஞ்சிட்டு இந்த ஒரு டயமீட்டருக்கும் ஆப்செட் கொடுத்துட்டு அப்புறம் எவ்வளோ லென்த்து அதில் ஒரு லைனை ஆப்செட் பண்ணிவிட்டு அப்புறம் எல்லாத்தையும் ட்ரிம் பண்ணி ஃபினிஷ் பண்ணுவோம். இந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் இங்கே ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிருச்சு. நான் ஜஸ்ட் இதை சேவ் பண்ணிவிட்டு ஓகேங்களா, அப்படியே வந்து ஸ்டெப் பையில் போட்டு நம்ம மாஸ்டர் கம்மில் ப்ரோக்ராம் பண்ணிக்கிறேன். இப்போ ப்ரோக்ராம் பண்ணுறது எவ்வளோ அதில் ஈஸி, இதில் எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறத பார்ப்போம். சரிங்களா, இப்போ வந்து இதை இன்னொரு சேவஸ் கொடுத்துட்டு ஸ்டெப் ஃபைலாக சேவ் பண்ணிக்கிறோம். சரிங்களா, சேவஸ் இது வந்து டெக்ஸ்டாப்பில் போட்டுக்கலாம். டெக்ஸ்டாப்பில் போட்டு இதில் போயிட்டு ஸ்டெப் ஃபைலாக எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு
ஓகே கொடுத்துக்குறோம். ரைட், இப்போ ஃபஸ்ட்டு மாஸ்டர் கேமில் ஓப்பன் பண்ணி இல்லை இதை ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஓகே இதை பார்ப்போம். இதில் முடிச்சுட்டு இப்போது அப்ளிகேஷன். ஓகே இப்போ நம்ம வந்து ட்ராயிங் வந்து போட்டு முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் வந்து நம்ம ப்ரோக்ராம் ஜென்ரேட் பண்ண ட்ரை பண்ண வேண்டியதான். சரிங்களா, இதில் வந்து ஃபனக் ப்ரோக்ராம் வருமானு எனக்கு தெரியல. இப்போதைக்கு லைன் ப்ரோக்ராம் தான் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஃபனக் ப்ரோக்ராம் எப்படி எடுக்குதுன்னு எனக்கு தெரியல, சைக்கிள்ஸ் எல்லாம். ஓகேவா, இப்போது இதில் போயிட்டு அப்ளிகேஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இதில் போயிட்டு மேனுஃபேக்சரிங் அப்படின்னு ஒன்று இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி கேட்கும் என்ன மிஷினில் அப்படின்னு சொல்லி. ஓகேங்களா, இப்போ வந்து எனக்கு டர்னிங்னா டர்னிங் அப்படின்னு கொடுத்துட்டு ஓகே அப்படின்னு கொடுத்துரும். இப்போது இன்ச்சஸில் கேட்குது மெட்ரிக், எனக்கு மெட்ரிக். ஓகே, இப்போ இதையும் கொடுத்துட்டு ஓகே பண்ணிக்கிறோம். பண்ணிட்டோன்னா இந்த மாதிரி ஒரு ஜாமெட்ரி இதுதான். ஒரு வேளை இதில் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த இடத்துல மாற்றிக்கணும். இப்போ ஜாமெட்ரி அப்படின்னு ஒன்று இருக்கும். இதை கிளிக் பண்ணிட்டு இதில் போயிட்டு ஒர்க் பீஸ் மெயின் அப்படின்னு ஒன்று இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இது மாதிரி ரா மெட்டீரியல் செட் பண்ணுற வரும். ரா மெட்டீரியல் தூக்கி இதை கிளிக் பண்ணிட்டு ஓகே, அதை ரா மெட்டீரியல் மீன்ஸ் அதை எதை ஓட்ட வேண்டியது, அதுக்கப்புறம் தான் ரா மெட்டீரியல். ஓகே, ரா மெட்டீரியல் இங்கே இருக்குது. இதில் போயிட்டு நம்ம ரா மெட்டீரியல் அதில் வைப்போம் இல்லையா, சிலிண்டரா பிளாக்கா அந்த மாதிரி அதே மாதிரி தான். சரிங்களா, மாஸ்டர் கேமில் இருக்கிற மாதிரியே தான். இதில் பேர் மட்டும் கொஞ்சம் முன்ன பின்ன மாற்றி கொடுத்துருக்காங்க. ஓகே, ஓடி வந்து 100 அம்மா ஸ்டாக் வச்சுருவோம். ஃபேஸில் வந்து 185 ஜாபோட லென்த் வந்து 182 185 வச்சுட்டேன். ஓகே கொடுத்துட்டு ஓகே இந்த மாதிரி கொடுத்துரும். இப்போது செட் பண்ணியாச்சு. ரைட், இப்போது ஆப்ரேஷன் செலக்ட் பண்ண ஆரம்பிக்க வேண்டியதான். ஃபேஸிங் கிளிக் பண்ணிட்டேன்னா இதில் போயிட்டு டர்னிங்கோட மெத்தடில் வச்சுட்டு ஓகே அப்படின்னு கொடுத்துரும். இப்போ இந்த மாதிரி வந்துருச்சு. நம்ம மாஸ்டர்லாம் என்ன பண்ணுவோம்னா டக்குன்னு செலக்ட் 2 பாயிண்ட் கொடுத்து இங்கேயும் கிளிக் பண்ணிட்டு ஓகேன்னு கொடுத்துரும் இல்லையா, அதே மாதிரி தான் இங்கேயும் இருக்கும். ஆனால் இது வேறு மாதிரி கொடுக்கணும். இதை கிளிக் பண்ணுறோம். இப்போ ஓடி டூலை வந்து செலக்ட் பண்ண போகிறோம். டூல் இங்கே வந்துருச்சு. ஓகே, இந்த டேரட்டோட மவுண்ட் இதெல்லாம் நமக்கு வேணும்னா அது தூக்கி விட்டுருங்க. வேணாம்னா இப்போ கார்னர் ரேடியஸ் வந்து 0.8 இன்செட்டு. இதில் வந்து ஒரு வேளை உங்களை இன்செட் மாற்றணும்னு ஆசைப்பட்டேன்னா இந்த இடத்துல வந்து மாற்றிக்கலாம், உங்களுக்கு எந்த இன்செட் வேணும் அப்படின்னு சொல்லி. ஓகேவா, அதுக்கப்புறம் டூல் நம்பர் 1 கொடுத்துட்டு ஓகே அப்படின்னு கொடுத்தோம். ரைட், இப்போ பார்த்தீங்கன்னா அதுவாக வந்து கால்குலேட் பண்ணிக்கிச்சு. 270 டிகிரி இந்த டிகிரியில் தான் நம்ம கட் எடுக்க போகிறோம். ஃபேஸிங்னா இதுதான், ஏன்னா ஃபேஸிங்னா மெயினாக இப்படி தானே இருக்கும். அதனால் அதுவாக கால்குலேட் பண்ணிக்கிச்சு. நம்ம மாற்றணும்னா கூட மாற்றிக்கலாம், எந்த ஆங்கிளில் கட் எடுக்கணும் அப்படிங்கிறது. சரிங்களா, இப்போது கட்டிங் டெப்த்து வந்து ஒரு பாஸுக்கும் எவ்வளோ டெப்த்தாக போட்டு கொடுக்கணும் இல்லையா, அது வந்து இப்போ எனக்கு 0.5 ஃபேஸிங்கில் ஒரு பாஸும் கட் எடுக்கணும், அது மாதிரி கொடுத்துட்டோம். ரைட், இப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும். நம்ம இந்த ஸ்டார்ட் பண்ணுற பாயிண்ட்டு எண்டு பண்ணுற பாயிண்ட்டு மேக் 2 பாயிண்ட்டு நம்ம டர்னிங்கில் செலெக்ஷன் பண்ணுவோம். அந்த மாதிரி இந்த இடத்துல வராது. சரிங்களா, அதுக்கு வருது இந்த டிஸ்பிளேன்னு ஒரு டார்ச் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணோன்னா இப்போ இந்த இடத்துல காட்டும். நம்ம ஆல்ரெடி இந்த ஜாப் வந்து வரைஞ்சிருக்கோம் இல்லையா, அதை வந்து செலக்ட் பண்ணியிருந்துருக்கோம். அதனால் அது எவ்வளோ ஸ்டாக் இருக்கோ அதுக்காண்டி அது கட் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஓகேங்களா, இப்போ நம்ம இதை ஓகே ஜஸ்ட் ஓகே கொடுத்தோன்னா இந்த டயாமீட்டர் ஃபுல்லாக கட் எடுக்கும். சரிங்களா, எந்த மெத்தட் இப்போ பாருங்கள், நான் இதை ஜெனரேட் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, இந்த மாதிரி கட் எடுக்குதா தெரியுங்களா. ஃபேஸிங் இந்த மாதிரி ஃபேஸிங்கில் ஃபுல்லாக ராமெட்டில் என்ன ஸ்டாக் இருக்கோ அது வரைக்கும் கட் எடுக்க ஆரம்பிச்சிடும். ஆனால் நமக்கு இந்த மாதிரி தேவையே இல்லை. நான் என்ன பண்ண போகிறேன், ஃபேஸிங் மட்டும் தான் பண்ண போகிறேன். ஓகேங்களா, அதனால் நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த கட் ரீஜனில் போய்ட்டு இந்த செட்டிங்ஸ் அமைக்கிட்டு இந்த ஆக்சியல் பிளான் இருக்கு இல்லையா, அதில் போயிட்டு பாயிண்ட் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு எனக்கு கட்டு எடுக்க வேண்டியது இந்த ஃபேஸ் 0 வரைக்கும் தான் அப்படின்னு கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு ஓகே அப்படின்னு கொடுத்துட்டோன்னா அது என்ன பண்ணிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா லைன் மாறிடுச்சு, அந்த எல்லோ கலர் லைன் தெரியுதா, அது வரைக்கும் தான் அவங்களுக்கு கட்டு இருக்கும். ஓகேங்களா, இந்த மாதிரி கட்டு இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு நான் கட்டிங் மூவர்ஸ், அதெல்லாம் ரேப்பிட்டில் அங்கேருந்து ஹோம் பொசிஷனில் வருது இல்லையா, இதெல்லாம் நம்மளாக தான் செட் பண்ணுற மாதிரி இங்கே நம்மளை கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அதனால் நம்ம அப்ரோச் அந்த ஒரு ஆப்ஷன் வந்துக்கிட்டு ஃப்ரம் பாயிண்ட்டு இங்கே இப்போ மோஷனில் போயிட்டு டைரக்ஷன் பாயிண்டில் போயிட்டு பாயிண்ட்டு இது இங்கே. அதுக்கப்புறம் அப்ரோச் பாத்தில் வந்து பாயிண்ட்டு கொடுத்துட்டு 96னா இந்த இடத்துல வச்சுக்கலாம். சரிங்களா, வச்சுட்டு அதுக்கப்புறம் டிபெச்சர்னா ரிட்டன் போகிற பாயிண்ட்டு, அதையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், சேமஸ் அப்ரோச் பாயிண்ட்டு இதுலேயும் போயிட்டு டைரக்ட்டு, இதுலேயும் போயிட்டு சேமஸ் ஸ்டார்ட் பாயிண்ட்டு, மோஷனு டைரக்ட்டு, இதுலேயும் சேமஸ் ஃப்ரம் எந்த பாதையில் வந்துச்சோ அதே பாதையிலே ரிட்டர்ன் போகிற மாதிரி நம்ம செட் பண்ணி கொடுத்துக்கிட்டோம். ஓகேங்களா, கொடுத்துட்டு இதுக்கப்புறம் நம்ம ஸ்டாக்கு கிளியரன்ஸ் இதெல்லாம். ஓகேங்களா, இதில் வந்து உங்களுக்கு ஒரு வேளை
எவ்வளோ ஸ்டாக் வைக்கணும் அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா இதில் வந்து கொடுத்துக்கலாம். ஸ்டாக் எங்கே இருக்குது, மெத்தடு, கான்ஸ்டன்ட், ஃபேஸ்லேயும் ரேடியலையும் ஸ்டாக் இல்லை, 0 இருக்குது. உங்களுக்கு வேணும்னா இந்த இடத்துல வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு ஓகே அப்படி ரீஜன் பண்ணிட்டீங்கன்னா இப்போ உங்களுக்கு தெரியுதுங்களா? இந்த மாதிரி கட் எடுக்க ஆரம்பிச்சுட்டு ரிட்டன் இங்கேருந்து இப்படி வெளியே போயிட்டு வந்த பாதையிலே அது வெளியே போயிடும். இப்போ உங்களுக்கு 3Dயில் காட்டுறேன். 3Dயில் போய்ட்டு ஸ்லோ பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள் தெரியுதா? அந்த பாதையிலே தான் ரிட்டர்ன் போயிருக்கும். அவ்வளோதான். கொஞ்சம் ஸ்லோ பண்ணி பார்க்குறேன்னா கூட பாருங்கள். ஓகே முடிஞ்சிருச்சா? அவ்வளோதான். இப்போ ஃபேஸிங் வந்து நமக்கு முடிஞ்சிருச்சு. ஓகே அப்படின்னு கொடுத்துட்றோம். மறுபடியும் போயிட்டு டாப் வியூவில் வச்சுட்டு மறுபடியும் கிரியேட் ஆப்ரேஷன் இதில் போயிட்டு நம்ம இப்போ ஓடி ரஃபிங் எடுக்க போகிறோம். இப்போ ஃபேஸிங் மெத்தடில் இருந்துட்டு ரஃபிங் மெத்தடுக்கு மாற்றிட்டு ஓகே அப்படின்னு கொடுத்துட்டோன்னா இந்த இடத்துல டூல் மறுபடியும் அதே மாதிரி பொசிஷன் தான், அதே வேலையை நம்ம ரிட்டர்ன் பண்ண போகிறோம். டூலை ஜென்ரேட் பண்ண போகிறோம். அடாப்டர் நமக்கு தேவையில்லை. டூலை போயிட்டு உங்களுக்கு இன்செர்ட் கார்னர் ரெடிஸு 0.8 நான் 0.8 டூல் நம்பர் 2 அப்படின்னு கொடுத்துட்டு ஓகே பண்ணிக்கிறோம். கொடுத்துட்டு ஜஸ்ட்டு ஓகே அப்படின்னு கொடுத்துட்டோன்னா மறுபடியும் இப்போ கட் ரீஜன் கேட்கும். ஓகேங்களா? இப்போ நம்ம டூலை வந்து முடிச்சிட்டோம். இப்போ பார்த்தீங்களா டர்னிங் என்னொன்னே இந்த 180 போன தடவை 270 இருந்துச்சா, இப்போ 180 மாறிடுச்சு. பார்த்தீங்களா? அதுதான் உங்களுக்கு ஒரு வேளை இங்கே உங்களுக்கு மாறி இருந்துச்சுன்னா நீங்கள் ஃபேஸிங்கில் எடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இங்கே 270 மாற்றிக்கோங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் எனக்கு ஒரு பாஸுக்கும் 1.5 இல்லை 2 அம்மா கூட இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 2 அம்மா கொடுத்துட்டு இப்போ ஜாமெட்ரி கிளிக் பண்ண போகிறோம். ஓகே எனக்கு அடுத்து டூல் ஆக்சிஸ் செட்டிங் இது தேவையில்லை. ஓகே ட்ரிம் பிளானு இதுதான் வேணும். இதில் போயிட்டு கட் ரீஜன் இருக்கு இல்லையா, இதை வந்து இப்போ டார்ச் அடித்து பார்க்குறோம். கட்டு எங்கே எடுக்க போகுது கரெக்டாக காமிக்குதா? இந்த மாதிரி கட்டு இந்த ஏரியாக்குள்ளே எடுக்கணும் அப்படின்னு காட்டுது. இது வந்து கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா ஓகே. எனக்கு இன்னும் கொஞ்சம் இந்த உள்ளே தள்ளி போகுது, எனக்கு கரெக்டாக இதோட டூல் நிற்கணும் அப்படின்னா அப்போ நான் அப்படிங்களா அதே மாதிரி எடிட்டில் போயிட்டு அதே மாதிரி ஆக்சல் பிளான் ஓகேங்களா, இதை தான் இங்கே கிளிக் பண்ணிட்டு இந்த பாயிண்டில் போய் இப்படி கிளிக் பண்ணிவிட்டு ஓகே அப்படின்னு கொடுத்துட்டோன்னா கரெக்டாக அந்த டூல் அந்த ஏரியா வரைக்கும் தான் கட் எடுக்கும். இதுக்கு முன்னாடி ஏன் உள்ளே போகுதுன்னா இந்த இடத்துல நம்ம 0.8 கார்னர் இருக்கும் இல்லையா, அந்த கார்னர் ரேடியஸ்காண்டி கனெக்ட் பண்ணி ஃபுல்லாக கட் எடுக்கும். அது ஆட்டோமேட்டிக்காக காட்டும். இப்போ நம்ம கட் எடுத்துருக்கோம் இல்லையா, இதை பாருங்கள் ரா மெட்டீரியல் இந்த இடத்துல கொஞ்சம் மெட்டீரியல் நிற்கும். சரிங்களா? அதனால் எப்போவுமே ஒரு பாயிண்ட்னா கொஞ்சம் உள்ளே தள்ளி கொடுத்துக்கிறது நல்லதான். பட் இருந்தாலும் அக்யூரேட்டாக வேணும்னா இந்த மாதிரி கொடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ கொடுத்துட்டு அதே மாதிரி தான் இப்போ நான் கட்டிங் மூவில் அப்ரோச் டூல் எங்கேருந்து வரப்போகுது அப்படின்னு முடிவு பண்ண போகிறோம். இப்போது பாயிண்டில் போயிட்டு ஸ்பெசிஃபை டூல் எனக்கு இங்கே இருக்கிற ஸ்டார்ட் பாயிண்ட்டு, அதுக்கப்புறம் வந்து மோஷன் ஸ்டார்ட் பாயிண்ட்டு இங்கே, அதுக்கப்புறம் வந்துட்டு அப்ரோச் பாத்தில் வந்து பாயிண்டில் இங்கே கொடுத்துட்டு இதுக்கப்புறம் டிபச்சரில் வந்த பாதையிலே ரிட்டர்ன் போகிற மாதிரினா சேமஸ் அப்ரோச் பாயிண்ட். ஓகே இது கொடுத்துக்கிறோம். இதுலேயும் போயிட்டு டைரெக்டு, இதுலேயும் போயிட்டு சேமஸ் ஸ்டார்ட் பாயிண்ட்டு, இதுலேயும் போயிட்டு டைரெக்டு, இதுலேயும் போயிட்டு சேமஸ் ஃப்ரம் எங்கே வந்துச்சோ அதே மாதிரி இப்போ ஜெனரேட் அப்படின்னு கொடுத்துரும். என்னது டிபச்சர் பாத் கேனாட் பி சேம் ஆக்சுவல் ஃபால்ஸ், அது இன்ஆக்டிவ். ஓகே இது அலாரம் வருது, இன்னொன்று பார்ப்போம். டிபச்சர் பாயிண்டில் ஸ்டார்ட். ஓகே வெளியே போகிற பாயிண்ட்டு இங்கேருந்து இங்கே வரணுமா? கரெக்டாக தான் இருக்குது, அப்புறம் ஏன் வரல? ஸோ ஓகே டைரக்டு இன்னும் அலாரம். டிபச்சர் பாத் கேனாட் பி சேம் அஸ் அப்ரோச் பாயிண்ட். டிபச்சர் பாத் inactive. ஓகே இந்த கொடுத்து பார்ப்போம். பாயிண்ட் கொடுப்போமா? ஓகே இதில் போயிட்டு டைரக்டு பாயிண்ட்டு
ஓகே, டைரக்ட்டு பாயிண்ட்டு நம்மளாக மேனுவலாக கொடுத்துக்குறோம். ஓகே, இந்த மாதிரி கொடுத்துட்டோன்னா ஓடும் போல். ரைட், இப்போது மறுபடியும் வெரிஃபை கொடுக்க போகிறோம். திரும்பியை கிளிக் பண்ணிட்டு அதை வச்சுட்டு ப்ளே பண்ணி பார்க்க போகிறோம். ஓகே, இதில் கொஞ்சம் எல்லா விஷயமும் தலையை சுற்றி மூக்க தொடுற மாதிரி இருக்குது. ஓகே, கொஞ்சம் ஸ்பீடு பண்ணிப்போம். ஓகே, இந்த மாதிரி ஓடி முடிஞ்சிருச்சா? இப்படி தான் இருக்குது இதில். இப்போது ஓகே அப்படின்னு கொடுத்துறோம். இப்போ மறுபடியும் இதுக்கு நம்ம ஜஸ்ட்டு ப்ரோக்ராம் ஜென்ரேட் பண்ணோம்னா கண்ட்ரோலர் ரெண்டையும் அமைக்கிட்டு ரைட் கிளிக் பண்ணி இங்கே இருக்குது போஸ்ட் ப்ராசஸ், இதை கொடுத்துட்டு 2 ஆக்சிஸ் லேத் அப்படின்னு கொடுத்து ஓகே பண்ணிட்டோம் அப்படின்னா மல்டிபிள் ஆப்ரேஷன்ஸ். ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரே குரூப்பாகவே ப்ரோக்ராமு கொடுத்தா சரி. வார்னிங் ஏதாவது எரர் ஸ்பிண்டில் ஆன் பண்ணல அந்த மாதிரினா ஏதோ ஒரு எரர் வரும். என்னதுக்கு நம்பர் ஆஃப் 2 வார்னிங்ஸ். ஓகே, என்ன வார்னிங் இப்போ பார்த்தீங்களா? வார்னிங் 2 ஃபேஸிங்கில் ஸ்பிண்டில் நாட் ஆன், அது மாதிரி ஓடி ரஃபிங் டைலிங் ஸ்பிண்டில் ஆன் பண்ணல அப்படின்ற மாதிரி நமக்கு அலாரம் வருது. இந்த இடத்துல ஸ்பிண்டில் வேணால் நம்ம இங்கே ஆர்பிஎம் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி ப்ரோக்ராம் வந்துடும். இது எல்லாமே மேனுவலாக லைன் ப்ரோக்ராமில் தான் வருது. நான் லைன் ப்ரோக்ராம் ஓடுமான்னு கேட்டால் ஓடுது, அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா இதை அப்படியே நான் காப்பி பண்ணி உங்களுக்கு நான் சிம் எடிட்டில் போட்டு காட்டுறேன். காப்பி. ஓகே, இங்கே சிம் எடிட்டு வாங்க 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 வாங்க. இதில் போயிட்டு நியூ, இதில் போயிட்டு இந்த ப்ரோக்ராமை அப்படியே ஜஸ்ட்டு காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு பேக் போலேட்டில் போயிட்டு கிளிக் பண்ணுறோம். தெரியுங்களா? இந்த மாதிரி தான் ஓட ஆரம்பிச்சு. ஓடுறதுல இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை, கரெக்டாக தான் இருக்குது. ஸ்டாக் செட்டப் வேணுனாலும் நம்ம ஸ்டாக் செட்டப் பண்ணி கூட பார்த்துக்கலாம். உங்களுக்கு இது 0. ஓகே, அவுட்டர் டயமீட்டர் 96னா 100 கொடுப்போம். ஓகே, டோட்டல் லென்த் 185. ஓகே, கொடுத்துட்டு போய் ரீஜெனரேட் அப்படி கொடுத்துட்டோன்னா வந்துடும். இப்போ ஓடி பார்ப்போமா? ஏப்பா இவ்வளோ ஸ்லோவாக ஓடுறீங்க, இது எப்படி மாற்றுறது? சரு 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 ஓடு 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 ஓடு. அவ்வளோதான், தெரியுதா? இந்த மாதிரி ஓடுது. அதே ப்ரோக்ராமும் எந்த லைனும் பிரச்சனை இல்லை. நமக்கு சைக்கிள்ஸ் தான் இன்னும் க்ரியேட் பண்ண தெரியல. சைக்கிள்ஸ் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு நான் என்எக்ஸ் தொடர்ந்து இதே மாதிரி வீடியோ போடுறேன். ஓகேவா? இப்போது என்எக்ஸில் ப்ரோக்ராம் முடிஞ்சிருச்சு. இப்போ பாருங்கள், நம்ம தலைவர் மாஸ்டருக்கு வரப்போகிறார். இப்போ தான் தலைவர் என்ட்ரி நிரந்தரம் தான். சிம்பிளாக மொக்கையாக முடிஞ்சிடும் மாஸ்டர் கேமில் ப்ரோக்ராம் ஜென்ரேட் பண்ணுறது. இதில் எவ்வளோ நேரம் ஆச்சு, நோண்டிக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது. ஃபேஸிங்க்கு அவ்வளோலாம் தேவையே இல்லை. டக்குன்னு இதை கிளிக் பண்ணமா அந்த மாதிரி வரணும். ஆனால் அதில் அந்த மாதிரி வரமாட்டேங்குது. மேபி மில்லிங்கில் சூப்பராக இருக்கும்ன்ற மாதிரி சொல்கிறாங்க என்எக்ஸ் கேமு. அதுக்கப்புறம் நான் கற்றுக்கிட்டு உங்களுக்கு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். ஓகே, ஓடியா 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 ஓடியா. இன்னும் இவ்வளோ நேரம் லோட் ஆகுது. ஓகே, ஃபைலில் போயிட்டு ஓப்பனு போயிட்டு கம்ப்யூட்டரில் கொடுத்து டெஸ்க்டாப் ஓப்பன் பண்ணுவோம். நம்ம ஃபைல் எங்கே இருக்குது? இப்போ ஸ்டெப் ஃபைலை க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸ்டெப் ஃபைலை கொடுத்துட்டோம் அப்படின்னா மாடல் 24 இதானா? ஓகே, ஓப்பன். ரைட், இப்போ நமக்கு இந்த மாதிரி ஒரு ஃபைல் நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். இதில் போய்ட்டு லெவலில் பார்த்தோன்னா இதுதான். ஓகேங்களா? என்ன இருக்குது இதில்? 3 என்டிட்டிஸ் இருக்குது. ஓகே, எனக்கு தெரிஞ்சு 3 என்டிட்டிஸ் என்னது? ஒன்று தான் இருக்குது. நைட் விடுங்க, இதில் ஈஸியாக தான் இருக்கும்.
நம்ம எதை வேணால் அதில் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு ட்ராயிங் ஒன்று நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போது டாப் லைனில் வச்சிடுறோம். வச்சுட்டு நமக்கு இந்த 2D லைனப் வேணும் அப்படின்னா நம்ம ஒன்றும் பண்ண தேவையில்ல, ஜஸ்ட்டு வயர் ஃப்ரேமில் போங்க. ஓகேங்களா? அப்படி இல்லைன்னா வயர் ஃப்ரேம் இருக்கட்டும், இந்த டர்ன் ப்ரொஃபைல் இருக்குல்லையா, இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஆப்ஜெக்ட் கிளிக் பண்ணுங்கள், எண்டு செலக்ட் பண்ணுங்கள், அப்பரில் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் ஸ்லைஸில் கொடுத்தாலும் சரி, ஸ்பின்னில் கொடுத்தாலும் சரி, ரெண்டும் ஓரளவுக்கு ஓகேவாக தான் இருக்கும். கொடுத்துட்டு ஜஸ்ட்டு ஓகே அப்படின்னு கொடுத்துருங்க. இப்போ நமக்கு இந்த மேலே வந்து ஒரு லைன் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ இந்த இதை என்ன பண்ணிக்கலாம், ஐயோ நம்ம 2ஆக பண்ணிட்டோமா, ஓகே நம்ம அடுத்த லெவலில் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த 2D லைன் இருக்கு இல்லையா, அதை வந்து நமக்கு ஈஸியாக இருக்கும் எடுக்கிறதுக்கு. கிளிக் பண்ணிட்டு ஓகே. ஓகே, இப்போ வந்து 2Dயில் ஒரு லைன் மட்டும் தெரியும், 3D ஜாப் நமக்கு தேவையில்லை. ஓகே, இப்போது கலரை மாற்றிப்போம். ஓகே, இப்போ நமக்கு ஒரு ட்ராயிங் ஒன்று வரைஞ்சாச்சு. இப்போ தான் இந்த மாதிரி நான் டக்குன்னு அதில் ட்ராயிங் மட்டும்தான் நான் போடுவேன். போட்டுட்டு இங்கே கொண்டு வந்து வச்சுக்கிறேன். இந்த மாதிரி வச்சுட்டு நான் மாட்டுக்கு கொண்டு வந்தோமா, நம்ம மாட்டுக்கு அந்த 2Dயில் ஒரு லைனை மாற்றினோமா, ப்ரோக்ராம் பண்ணோமா, வேலை ஈஸியாக முடிஞ்சிடும். பாருங்கள், 10 செகண்டில் முடிஞ்சிடும். மிஷினில் போகிறோம், டூல் பாத் வச்சுடும். ஓகேலாம், லேத்து கொடுக்குறோம், டிஃபால்ட்டு. ஓகேவா? அப்படியே இதை கிளிக் பண்ணுறோம், ஸ்டாக் செட்டப் பண்ணுறோம், கிளிக் பண்ணுறோம். அப்படி இந்த ஓடி வந்து 96 100 அப்போ கொடுத்தோம் இல்லையா, அதே மாதிரி. ஆனால் இதில் கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும். லென்த்து 185. பொசிஷன் நமக்கு முன்னாடி ஸ்டாக் வேணும்னா 3 ஸ்டாக்கு, அவ்வளோதான். ஜஸ்ட்டு ஓகே. இந்த மாதிரி ராமேட்டில் வந்துருச்சா, இதில் அப்படியே சிம்பிளாக இருக்கும். அதுதான் கசகசங்க இருக்குது. ஃபேஸிங் கிளிக் பண்ணுறோம், அதில் ஏதோ பண்ணோம் இல்லையா, இதில் அதே மாதிரி டூலை மட்டும் செலக்ட் பண்ணுறோம். ஃபேஸிங்கில் இப்போ செலக்ட் 2 பாயிண்ட்டு, இந்த பாயிண்ட்லேருந்து அப்படியே இந்த பாயிண்ட் வரைக்கும், அவ்வளோதான். ஜஸ்ட்டு ரஃபிங் வேணுமா, ரஃபிங் ஒரு கட்டுக்கு எவ்வளோ, 0.4 0.4, அவ்வளோதான். ஓகே, படி முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் ரஃபிங் எடுக்கிறோம். மேனுவல் ப்ரோக்ராம் வேணுமா, மேனுவல், இல்லை சைக்கிள் வேணுமா, சைக்கிள். மேனுவல் எடுக்கிறோம், இங்கே ஸ்டார்ட் பண்ணுறோம், இங்கே முடிக்கிறோம். இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணி முடிக்கிற படம் வந்து நம்ம கையில் கண்ட்ரோல், அதில் எப்படி பண்ணுறதுன்னு தெரியல எனக்கு. இதில் அந்த மாதிரி ஈஸியாக சிம்பிளாக இருக்குது. இப்போ போகிறோம், அதே மாதிரி தான். ரஃபிங்க்கு உனக்கு எவ்வளோ வேணும் அப்படிங்கிறத காஸ்ட்டு கொடுக்குறோம். என்ட்ரி அமௌண்ட்டு எனக்கு முன்னாடி சேஃப்டிக்கு ஒரு 0.5 மட்டும் முன்னாடி கொடுத்தோன்ற மாதிரி கொடுத்துட்டு ஸ்டாக்கில் போய்ட்டு ரிமைனிங் ஸ்டாக் கொடுத்துறோம். ஓகே, புரிஞ்சிச்சா? அவ்வளோதான். ஜஸ்ட்டு 2ஐயும் செலக்ட் பண்ணிவிட்டு G1 கொடுத்துட்டோன்னா ப்ரோக்ராம் ஜென்ரேட் ஆகிடும். ப்ரோக்ராம் ஜென்ரேட் ஆகட்டும். ஓகேவா? போயிட்டு டெக்ஸ்டாப்பில் கொடுத்துருவோம். சேவ். இப்போ அதே தான், மறுபடியும் போய்ட்டு சிம் குழந்தை ஓப்பன் ஆகும். இது ஃபனுக்கு ப்ரோக்ராம். அதுதான் ப்ரோக்ராமில் எந்த சேஞ்சஸ் இருக்காது. நமக்கு பேக் பிளைட்டில் கொடுக்குறோம். இப்போயும் அங்கே என்ன இருக்கோ அதே தான் இங்கேயும், ஓகேங்களா? எந்த சேஞ்சஸுமே இல்லை. இப்போ ஸ்டாக் செட்டப் பண்ணுறதுனாலும் ஸ்டாக் செட்டப் பண்ணிக்கலாம். சிலிண்டர் அதே மாதிரி 0 பொசிஷன், ஓடி வந்து எனக்கு 100, லென்த் வந்து 185. ஓகே, இப்போ ப்ளே பண்ணிக்கலாம். ரீஜெனரேட் கொடுப்போம், கிளிக் பண்ணுறோம். எல்லா ஃபேஸ் ஆகுதா? அவ்வளோதான். இந்த படத்தையும் இந்த படத்தையும் பாருங்கள், உங்களுக்கு எந்த சேஞ்சஸுமே இருக்காது. ப்ரோக்ராம் ரெண்டும் சேம் தான். ஃபினிஷிங் நமக்கு வர்ற அவுட்புட் ஒன்று தான் 2 ப்ரோக்ராமுமே. ஆனால் இது மேனுவல் லைனு அந்த மாதிரி இருக்குது. ஃபனுக்கு வந்து நம்ம கொஞ்சம் ஈஸியாக ப்ரோக்ராம் ஜென்ரேட் பண்ண முடியுது. அது ஒன்று தான் இதுக்கும் அதுக்கும் வித்தியாசம். மேபி நான் NXல இன்னும் கொஞ்சம் நல்லா கற்றுக்கிட்டேன்னா என்னோடய ஒப்பீனியன் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பார்க்கலாம். நான் NX கற்றுக்க உங்களுக்கு வந்து நான் இங்கே சொல்லி கொடுத்துட்டே இருக்கேன் பேரலாக. ஓகேங்களா? ரைட், அவ்வளோதான் இன்றைக்கி NX.